ஹலோ மக்களே, வெல்கம் டு BRS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சால மீன் 10 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ்வில் நல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு எண்ணெய் நல்லா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத போட்டுட்டு ஒரு 10 to 12 உள்ளியை தோல் உரித்து அதையும் நான் போட்டிருக்கேன். இப்போது லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகணும், ரொம்ப ப்ரௌனிஷாக கூட ஆக வேண்டாம், நம்ம லைட்டாக ப்ரௌனிஷாக ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி அதையும் நான் போட்டு நான் இப்போ அதையும் நான் சாட்டே பண்ண போகிறேன். ஸோ சாட்டே எப்படின்னா லைட்டாக கிண்டுறது. ஸோ நம்ம மொத்தமாக நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட அந்த ஸ்மெல்லும் போகும், கொஞ்சம் ப்ரௌனிஷாகவும் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோள மஞ்சள் பொடி போட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டு 2 பூண்டை 2ஆக வெட்டி அதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். ஸோ உப்பும் போட்டுக்கிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை நான் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி என் கையால் கரைச்சி அதை நான் அரித்து எடுத்துக்கிட்டேன், ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த புளியில் நிறைய டஸ்ட் இருக்கலாம். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் நான் மிக்சியில் தேங்காயும் வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா நல்ல மையாக அரைக்கணும். மையாக அரைச்சதை அப்படியே அந்த நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே சேர்த்து இந்த தேங்காய் வெங்காயம் விழுதுகளை போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூடியில் அதில் இருந்த தேங்காய் எல்லாத்தையும் நான் சேர்த்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக இது பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி தேங்காவும் நான் போட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இது தூத்துக்குடி ஸ்டைலில் பண்ணுறதுனால தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைடில். அதனால் நம்ம இப்போ தேங்காயெல்லாம் போட்டோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம், 4 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் தேவைக்கு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். வத்தல் பொடினா மிளகாத்தூள், அது போடனா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் போடுவாங்க, அது இருந்துச்சுன்னா அதை போடலாம். ஆனால் நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைல் படி இதுதான். நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். அப்படி சூப்பராக வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னென்ன டிஷ்ஷஸ் வேணும், என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் வேணும்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த விலாக்ஸில் அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை நல்லா நான் கிண்டிட்டு இப்போ அடுப்பில் நம்ம வெங்காயம் தக்காளியும் சாட்டே பண்ணி வச்சுருந்தேன்ல அதில் இந்த மசாலாவை நான் ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் அடியில் கொஞ்சம் ஃபில்ட்ரு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதையும் ஃபில்ட்ரு பண்ணி நான் போட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சோல ஒரு கிளாஸ் தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால் ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிட்டு லைட்டாக கிண்டிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணி அது பார்த்தேன், நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம மீன் போடணும். சில பேர் ஸ்டார்டிங்கில் போடுவாங்க, கன்னியாகுமரி அந்த சைடெல்லாம் ஸ்டார்டிங்கில் போடுவாங்க, போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சில மீன் உடஞ்சிரும். ஸோ நம்ம நல்லா அந்த மீன் வேகிற அளவுக்கு நம்ம போடுறதுனால ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். ஒரேடியாக மீன் போடாமல் அங்கே இங்கேன்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் மீன் எல்லாம் சேர்ந்து உடையாது, நல்லா வேகும். அப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் லைட்டாக இதை ஆட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்த்தோன்னே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வச்சு சாப்பிட்டோம். ஒரு ஆம்லெட் போட்டிருந்தோம், 2 ஆம்லெட் வச்சு 2 பேரும் சாப்பிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீடியோ பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல விலாக்ஸோட ஒரு நல்ல குக்கிங்கோட உங்களுக்கு நான் அடுத்த விலாகில் வரேன். அது வரைக்கும் பாய்.